உங்க மாவட்டத்துல மேம் பொன் ராதாகிருஷ்ணன் நீங்க இருக்கீங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்ணாச்சி நீங்களும் சீட் கேட்டீங்க இல்ல, அதுதான் ஆச்சரியம். அதுல என்னன்னா இந்த மார்த்தாண்டம் பாலம் இருக்கு பாருங்க, அதுக்கு வரைபடம் தயார் பண்ணி திரு சிபி ஜோஷி அவர்கள் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தார். அப்போ அதை கொண்டு போய் நகாய் இதில் அப்போ அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து நிதிகள் இதுக்கு ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு வரைபடம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அப்போ காங்கிரஸ் ஆட்சி. அப்போது அந்த டைமில் நிதிகள் ஒதுக்கப்படல, தாமதப்படுத்திட்டே இருக்காங்க. நானும் நடக்கிறேன், அது நடக்கலை. அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த பாஜக அண்ணாச்சி அவர்கள் தான் அப்போ அமைச்சர் ஆகிறாங்க. அந்த மார்த்தாண்டம் பாலத்தையும் பார்வதிபுரம் பாலத்தையும் விரைந்து முடிக்கிறாங்க, நிதிகள் ஒதுக்கி முடிக்கிறாங்க. அப்பையும் அந்த திறப்பு விழாக்கு என்னை அழைக்கிறாரு. என்னை அழைச்சி, நீ தான் முதல்ல, நீ ஃபைலில் உன்னோட பேப்பர் தான் நான் முதல்ல பார்த்தேன், உன்னோட ரிக்வஸ்ட் தான் இருந்தது. அப்புறம் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வரைபடத்தை இன்னும் கொஞ்சம் சீரமைச்சு அதுக்கப்புறமா நாங்கள் என்ன மாதிரி செய்யணுங்கிறத வேற ஒரு திட்டத்தில் கொண்டு வந்து அப்போ நிதிகள் ஒதுக்கினேன். அதனால் உனக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும், நீ வான்னு சொல்லி என்னை காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கும்போதே அழைக்கிறாரு. அப்ப நான் போய் கலந்துக்கல. சரி, ஏன்னா கட்சியில தப்பா கூப்பிட்டுருப்பாரு, பாஜக வந்துருங்க அழைப்பு கொடுத்துருப்பாரு காங்கிரஸ். தெரியல, அப்ப இல்ல, அது கட்சி அழைப்பு கொடுக்கல. அவரு அந்த விழாவுக்கு அழைச்சாரு. ஆனா எனக்கு போக முடியாத காரணம் யாராவது ஏதாவது சொல்லி நம்ம கட்சி மாறிட்டோன்னு ஏதாவது சொல்லிட போறாங்க, குற்றச்சாட்டு அப்படிலாம். இப்ப சும்மாவே ஒண்ணுமே இல்லாதப்பவே சும்மாவே கொளுத்தி போட்டுனே இருக்காங்க. அது மாதிரி ஏதாவது சொல்லிட போறாங்க அபிஷியலா நம்ம போய் நின்னான்ட்டு நான் போகாம பாலத்துக்கு கீழே சைடில் தான் இருந்தேன். அது திறப்பு விழா பண்ணது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. சைடில் தான் இருந்தேன். அந்த விழாவுக்கே அழைச்சார். அப்படி அந்த மரியாதைலாம் என்றைக்குமே அவர்கிட்ட உண்டு. அவரும் என்கிட்ட அன்பாக இருப்பார், நானும் அவர்கிட்ட அன்பாக மரியாதையாக இருப்பேன். அண்ணாச்சி என்றைக்குமே அண்ணாச்சி தான்.